கத்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாரு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவனிடம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவனிடம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப வாழ்வு தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப வாழ்வு தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜூலை 11th இதாலே வேர்ல்ட் பாப்புலேஷன் டே, உலக மக்கள் தொகை தினம். வேர்ல்ட் பாப்புலேஷன் டே முதல் தடவையாக 1989 இது ஃபர்ஸ்ட் டைமாக கடைபிடிக்கப்பட்டது. இதற்கு பின்னணியாக இருந்த முக்கியமான ஒரு நபர் தான் டாக்டர் கேசி சகரியா. அவர் வேர்ல்ட் பேங்குடைய டெமோகிராஃபராக இருந்தார். டெமோகிராஃபர்னா உலக மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறதுல இஸ் எக்ஸ்பர்ட். ஸோ அவர் தான் டெமோகிராஃபிக்னு சொல்லுவோம். ஸோ அவர் தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். இதுக்கு அவருக்கு முக்கிய காரணமாக இது அவருக்கு உந்துதல் கொடுத்த மெயின் ஒரு நாள் என்னைக்குன்றால் இதே ஜூலை 11 1987. ஏன்னா அந்த டேக்கு பேர் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் 5 பில்லியன். அந்த நாளில் உலக மக்கள் தொகை 500 கோடியாக வந்தது. டெமோகிராஃபிக் ஸ்டடி படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 பில்லியன் வேர்ல்டு லெவலில் 1 பில்லியன் மக்கள் தொகை வருகிறதுக்கு 2 லட்சம் ஆண்டுகள் ஆச்சா. ஆனால் 200 ஆண்டுகளுக்குள்ளேயே 7 பில்லியன் மக்கள் தொகை உருவாக்கிட்டாங்க 200 ஆண்டுக்குள்ளே. பட் இன்னும் போக போக இப்போ இருக்கிற உலகத்தொகை பார்த்தீங்கன்னா 7.7 to 8 பில்லியன் உலக மக்கள் தொகை இருக்குது. இன்னும் ஒரு 2030 போயிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட் வில் ரீச் 8 பாயிண்ட் சம்திங். 2050 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இல் ரீச் 9. 2100 10 பில்லியன் ஆக மக்கள் தொகை மாறும். இன்னைக்கு உலகத்தில் முன்னாடி சைனா முதலிடத்தில் இருந்தது. உலக மக்கள் தொகை கண்ட்ரீஸில் டாப் கண்ட்ரீஸில் சைனா முதலாவது இருந்தது. இப்போ இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. 3வது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த உலகத்தொகை மக்கள் தொகை தினம் வேர்ல்ட் பாப்புலேஷன் டே கடைபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இட் இஸ் அ டே ஆஃப் அவேர்னஸ். எதுக்குன்னா சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் என்விரான்மெண்டல் காரியங்களுக்குள்ள தாக்கத்தை எந்த அளவுக்கு இந்த ஓவர் பாப்புலேஷன் ஹியூமன் பாப்புலேஷன் உண்டாக்கும் என்று சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வேர்ல்ட் பாப்புலேஷன் டேயை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னா சமூக பொருளாதார வளர்ச்சி. இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற 5 காரியங்கள் என்னவென்றால் இன்கம், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், கம்யூனிட்டி சேஃப்டி, சோஷியல் சப்போர்ட். ஸோ இந்த 5 காரியங்கள் ஒரு சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு காரணமாக இருக்குது. ஸோ வேர்ல்டு லெவலில் பாப்புலேஷன் அதிகமாகும் போது இந்த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் இந்த தாக்கத்தை அதிகமாக உண்டு பண்ணும். இன்கம் கம்மியாகும், எஜுகேஷன் கம்மியாகும், எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகும், கம்யூனிட்டி சேஃப்டி கம்மியாகும்,
சோஷியல் சப்போர்ட் அதுவும் கம்மியாகும். சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் மட்டும் அது தாக்காது, என்வரன்மெண்டல் ப்ராப்ளம்ஸும் அதிகமாக உண்டாகும். வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்கும், ஏர் பொல்யூஷன் இருக்கும், டிஃபாரஸ்டேஷன், மரங்கள் எல்லாம் வெட்டி எல்லாமே வனாந்தரமாக காடு என்றாலே அது ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஆசீர்வாதமானது. ஆனால் அதெல்லாம் மாறி வனாந்தரமாய் மாறிடும். டிஃபாரஸ்டேஷன் அது மட்டும் இல்லை, கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அதிகமாக உண்டாகும். அது மட்டும் இல்லை, அர்பனைசேஷன், அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே அதை எடுத்து அது அர்பனைசேஷன் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுற ஒரு இடமாய் அது மாறும். ஸோ திஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன். இப்போ இருக்க கரண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் என்வரன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். இதனாலனா ஹியூமன் பாப்புலேஷன் அதிகமாக இந்த ப்ராப்ளம்ஸில் வரும். ஸோ இது ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்கு இந்த நாளை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம், வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஆக. சரி, பைபிளில் ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் போது முதல் ஆதாமை உருவாக்கினார். அப்புறம் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குறதுக்காக ஏவாளையும் உண்டாக்கினார். உண்டாக்கி அவர் சொன்ன காரியம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். அவர் சொன்ன வார்த்தையின்படி இன்னைக்கு பூமியெல்லாம் பலுகி பெருகி நிரம்பி இருக்கு. ஸோ அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கும் தேசத்தில் காணப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஜனங்கள் இன்றைக்கி பலுகி பெருகி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் பலுகி பெறுகிற ஜனங்கள் தேவன் எதிர்பார்க்கிற ஜனங்களாக இருக்கிறார்களா என்பதுதான் சந்தேகம். அவர் பலுகி பெருக வேண்டும் என்று விரும்பினார். எப்படிப்பட்ட ஜனங்கள் பலுகி பெருக வேண்டும் என்று விரும்பினார் என்றுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அவர் சொன்னார், பூமியும் அதன் நிறைவும் அதன் குடிகளும் அது கர்த்தருடையது. நீங்களும் நானும் யாருக்குமே சொந்தம் கிடையாது. we belong to the creator. we have a creator, so we belong to the creator. ஸோ கிரியேட்டருக்கு நாம் சொந்தக்காரர்களாய் மாறும்போது கிரியேட்டர் என்ன விரும்புகிறாரோ அதுதான் நம்ம செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஒரு ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். அதை நான் பாடின போல கர்த்தாவின் ஜனம், கர்த்தருடைய ஜனம், அவருடைய ஜனமாய் மாற வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஸோ ஆனால் உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்த போது ஆண்டோடைய எதிர்பார்ப்பு நிறைவேறப்படவில்லை. ஜனங்கள் பாவம் செய்தார்கள். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். பாவம் பலுகி பெருகினது. ஜனங்கள் பெருக பெருக பாவமும் பலுகி பெருகி கொண்டே இருந்தது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பாவமும் பலுகி பெருகினதோ அந்த அளவுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆயுள் நாட்களும் குறைந்து கொண்டே இருந்தது. நீங்கள் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துலலாம் வாசித்தீங்கன்னா எல்லாரும் 700 வருஷம் வாழ்ந்தார்கள், 600 வருஷம் வாழ்ந்தார்கள், 800 வருஷம் வாழ்ந்தார்கள். மெத்துசலா 969 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தார். ஆனால் பாவம் பெருக 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 ஆண்டவர் நோவாட்ட சொன்னார், நோவாவே நீ தான் என் பார்வையில் நீதிமானாக இருக்கிற, அதனால் இந்த உலகத்தை நான் அழித்து உன்னையும் உன் குடும்பத்தை மட்டும்தான் நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி நீ எனக்கு பெரிய ஒரு ஆர்க் நீ உண்டு பண்ணு, படகு உண்டு பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்குறார். ஸோ அதற்கு அவர் கீழ்ப்படிந்து என்ன பண்ணார், படகு உருவாக்குறாரு, அவர் பேழையை உருவாக்குறாரு. அந்த பேழையை உருவாக்கி மேபி அவர் கூப்பிட்டுருக்கலாம், வாங்க உள்ளே வாங்க, அவனுடைய கோபம் ஆண்டு உலகத்தில் அது வெளிப்பட போகுது, ஸோ நீங்கள் தப்பித்துக்கணும்னா வாங்க பேழைக்குள்ளே வாங்கன்னு சொல்ல கேட்டால் யாருமே செவி கொடுக்கலை. ஏன்னா பாவம் பெருகிச்சு. ஸோ ஆண்டவர் என்ன தீர்மானம் பண்ணிட்டார், உலகத்தை அழிச்சிட்டார். தன்னுடைய மலையை அனுப்பி வெள்ளப்பெருக்கத்தை உண்டு பண்ணி உலகத்தை அழிச்சு ஜனங்களின் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆயுள் நாட்களை அப்படியே குறைத்து ஆண்டவர் நோவாட்ட சொன்னார், நோவாவே இனி ஜனங்களுடைய ஆயுள் நாட்கள் 120 வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க அப்படின்னு. ஓகேவா? சரி, இப்போ 120 வயசு வரைக்கும் ஜனங்கள் வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு நோவாவும் வாழ்ந்தாங்க, சில காலம் வாழ்ந்தாங்க.
ஆனால் மோசே 90வது சங்கீதத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, மனுஷனோட ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அதற்கு மேலே வருத்தமும் சஞ்சலமும் தான். இப்போ பாவம் பெருக பெருக ஆயுள் நாட்களும் குறைந்து கொண்டே காணப்படுது. ஸோ ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த சந்ததி உருவாக வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய நோக்கம். பாவம் செய்யாத ஒரு சந்ததி, அவரை சேவிக்கிற சந்ததி, தலைமுறை தலைமுறையாக ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அந்த கர்த்தருடைய சந்ததி எனப்படும் என்கிற வசனத்தின்படி கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாக, விக்கிரங்களை அல்ல, மனுஷர்களை அல்ல, எந்த பணம் பொருள் உலகத்தை அல்ல சேவிக்கிற சந்ததி அல்ல, கர்த்தரை சேவிக்கிற ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய தீர்மானம். அதனால தான் யோசுவா சொல்கிறாரு, நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. அப்படிப்பட்ட சேவிக்கிற குடும்பமாய், சேவிக்கிற மக்களாய் இந்த உலகம் மாற வேண்டும் என்று தான் அவருடைய நோக்கம். ஆனால் இன்னைக்கு அது அந்த எதிர்பார்ப்பு நடக்கலை. அதனால தான் புதிய பாட்டில் வரும்போது ஆண்டவர் தீர்மானம் பண்ணார், ஐயோ இந்த ஜனங்கள் பாவம் செய்து கொண்டிருக்காங்களே, செய்ய செய்ய அழிவுக்கிட்டவர்களாக போய் கொண்டிருக்காங்களே. ஸோ அவர்களை எச்சரிக்கும்படியாக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். யாருக்கும் அவங்க செவி கொடுக்கல. தூதர்களை அனுப்பி பேசி பார்த்தா, எல்லாம் பண்ணி பார்த்தாரு, யாருக்கும் அவங்க செவி கொடுக்கல. அப்போ யோசித்தார், என்னோட சொந்த குமாரனே நான் அனுப்பி இந்த ஜனங்களை வருகிற கோபாக்கனிலிருந்து, நரகத்திலிருந்து இவளை விடுவிக்கும்படியாக அவங்களுக்கு நானே என்னோட குமாரனை அனுப்பி ஒரு பழுதற்ற ஒரு பலியாக, ஒரு ஜீவ பலியாக இந்த உலகத்தை விடுவிக்கிறதுக்கு என் குமாரனை அனுப்புகிறேன்னு சொல்லி அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆமென். அதனால தான் நம்ம பொதுவாக யோவான் 3:16 வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனம் அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு. இந்த வருஷம் வேர்ல்டு பாப்புலேஷன் டே உடைய தீம் என்னவென்றால், லீவ் நோ ஒன், கவுண்ட் எவ்ரி ஒன். திரும்ப சொல்கிறேன், வேர்ல்டு பாப்புலேஷன் டே உடைய தீம் என்னவென்றால், லீவ் நோ ஒன், கவுண்ட் எவ்ரி ஒன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் கெட்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பல, எல்லாரும் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். அதற்காக அவர் உலகத்தில் வந்தார். அது மட்டும் இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய உங்களையும் என்னையும் தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். எதுக்குன்னா, உலகமெங்கும் போய் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. அன்னைக்கு டவர் ஆஃப் பாபேல் கெட்டினாங்க. எல்லாருமே என்ன பிளான் பண்ணாங்க தெரியுமா? அது பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் டவர், பெரிய டவர் கட்டி உலகத்தில் எங்குமே போகக்கூடாது, இங்கே இருந்து இங்கே தங்கி நமக்கு 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 பேருண்டாக்க ஒரு பெரிய ஒரு டவரை கட்டுவோம்னு சொல்லிட்டு டவரை பாபேலே கட்டினாங்க. ஆனால் ஆணுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் உலகம் எங்கும் போய் பள்ளிக்கு பெருகணும்னு சொல்ல, உலகத்தை நிரப்ப சொல்ல, அதான் அவருடைய நோக்கம். ஆனால் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் ஒரே இடத்துல உட்காந்துருந்தாங்க. ஆண்டவர் வந்தார், கீழே இறங்கி வந்தார், சிதறடிக்க பண்ணினார், பாஷையை சிதறடிக்க பண்ணார். இதே சம்பவம் தான் புதிய பாட்டிலையும் பண்ணார். ஆவியானவர் இறங்கி வந்தார், ஜனங்கள் ரசிக்கப்பட்டாங்க, ரசிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்க்கப்பட்டாங்க. 3000 பேராக சேர்க்கப்பட்டாங்க, 5000 பேராக சேர்க்கப்பட்டாங்க. சேர்க்கப்பட்டு எல்லாம் சபைக்குள்ளேயே உட்காந்துருந்தாங்க. ஆண்டுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னால் யாருமே போகலை. எல்லாம் உட்காந்து ஜோம் பண்ணி, வீட்டுக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே உட்காந்து ஜோம் பண்ணி, சர்ச்சுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டு அப்படியே நேரத்தை அவங்க செலவழித்து கொண்டு இருந்தாங்க. ஆண்டவர் வந்தார், சவுலை கர்த்தர் பயன்படுத்தினார். எதுக்கு தெரியுமா? சபையை சிதறடிக்கும்படியாக சவுலை கர்த்தர் பயன்படுத்தினார். சிதறடிக்கப்பட்டாங்க. 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு பற்றி வாசிக்கும்போது அவர் சமரியாவுக்கு போனார். சமரியாவில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ஸோ சிதறடிக்கப்படும் போது அங்கே ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சிறைகள் எல்லாம் வெளியே போய்
சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆனால் அதே பவுலை கொண்டு தான் கர்த்தர் சபையை கட்டினார். ஸோ கர்த்தருடைய நோக்கம் என்ன தெரியுமா? உலகம் எங்கும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு கோடி ஜனமாவது நம்ம மூலமாக கொஞ்சமாக ஆத்மாக்களாவது ரசிக்கப்பட மாட்டார்களா? அதுக்கு கர்த்தர் நம்மளே உங்களை என்னையும் தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். நோக்கமே ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. லீவ் நோ ஒன், கவுண்ட் எவ்ரி ஒன். லீவ் நோ ஒன், கவுண்ட் எவ்ரி ஒன். எல்லாரும் தேவை. ஆனால் இன்னைக்கு வேதனையான காரியம் என்ன தெரியுமா? அரசியல்வாதிகளுக்கு எல்லாரும் தேவை கிடையாது. ஏழைகள் இருக்கிறாங்க, பணக்காரர்கள் இருக்கிறாங்க. ஸோ பணக்காரர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஏழைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏழையும் பார்க்காதீங்க, பணக்காரன்னு பார்க்காதீங்க. லீவ் நோ ஒன், கவுண்ட் எவ்ரி ஒன். எல்லாருடைய ஆத்மாவும் அவருடைய பார்வையில் வெளியேறப்பட்டதாய் காணப்படுது. ஸோ எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும். பணக்காரன் முதல் ஏழைகள் வரைக்கும் அந்த சுவிசேஷம் செல்ல கர்த்தர் உங்களையும் என்னை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமே. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ஜீவன் அடைய முடியாது. அது அவருடைய விருப்பம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது. ரெய்னட் போங்கே அடிக்கடி சொல்லுவார், பிளண்டர் ஹெல் பாப்புலேட் ஹெவன். ஓகேவா? பிளண்டர் ஹெல் பாப்புலேட் ஹெவன். அதுவே நம்முடைய நோக்கமாய் காணப்படுவதாக. நல்ல தகப்பனிடம் இருந்த நல்ல விலைக்காக ஸ்தோத்திரம். வேர்ல்டு பாப்புலேஷன் டேயில் ஜனங்கள் மக்கள் தொகை அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிற நாட்களில் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்குற காரியம் பரலோகத்துக்கு போகிற ஜனங்கள் அதிகமாக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் ஆண்டவரே இதுக்கு என்ன செய்யணுமோ நீங்கள் சொன்னீங்க. உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லியிருக்கீங்கப்பா. சுவிசேஷம் சொல்கிறவர்களை கத்தை எழுப்புவீராக. சுவிசேஷத்தின் ஆண்டவரே இந்த மகிமை எல்லாருக்குள்ளே சென்று ஆண்டவரே சொந்த ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரையே சேவிக்கிற குடும்பமாய் ஜனங்களாய் மாறுவர்களாக பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.